இல்லாத நானு இந்த ஒரு வாரத்துக்கு முன்புல ஒருத்தர் யாராவது ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு விஜய் சார் வீட்டாண்ட போய் நான் உட்காந்துருந்தேன். அப்பயும் போலீஸ்காரவங்க என்னை விட்டுட்டு இல்ல. அந்த ஒரு வாரம் 10 நாள் கழிஞ்சு மீண்டும் நான் அந்த கட்சி ஆபீஸ்க்கு போய் ஆதார்ஜுனா சரணம் பார்க்கணும்னு சொல்லி போனப்போ அன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க. என்ன 4 தம்பிங்க பஸ் ஏத்தி விட்டவங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. ஏன் தம்பி என்ன அப்படி கேக்குறீங்கன்னு, நீங்க இங்க வந்திருக்கிறது இருந்தா ஆதார்ஜுனா சார் எங்க வேலையை விட்டு நீக்கிடுவாரு. நீங்க இங்க அவரு எனக்கு ஒரு வேளை சோறும் கொடுத்து நீங்க நாளை காலையில ஆபீஸ்க்கு வாங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அவரு உயிர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. என் பேரு செல்வி ரூபி. நான் விழுப்புரத்துல இருந்து துறவி கிராமத்துல இருந்து நான் வர்றேன். எங்க அப்பா எனக்கு 3 வயசுல இறந்துட்டாரு. எங்க அம்மா கேன்சர்ல இப்போ இறந்து 2 வருஷம் ஆகுது. எனக்கு சொந்த வீடு இல்லை. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கார்டு எனக்கு ஒரு ஆளுக்குன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. 1000 ரூபாய் பென்ஷன் மாத்திரையே வரும். இந்த 1 வருஷமா நான் வீட்டை விட்டு காலி பண்ணி நான் இங்க வந்துதான் மதியம் ஒரு வேளை நான் சாப்பிட்டு பெசல் நகர்ல மாதா கோயில்ல நான் படுத்துக்கிறது. எனக்கு இருக்க வீடு இல்லாத நானு இந்த ஒரு வாரத்துக்கு முன்புல ஒருத்தர் யாராவது ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு விஜய் சார் வீட்டாண்ட போய் நான் உட்காந்துருந்தேன். அப்பயும் போலீஸ்காரவங்க என்னை விட்டுட்டு இல்ல, போய்க்கிட்டாங்க. கட்சி ஆபீஸ்க்கு போய் ஆதார்ஜுனா சாரை நான் கண்டப்போ அவரு எனக்கு உங்களுக்கு தேவை, என்னுடைய கடன் பிரச்சனை, எனக்கு ஒரு தொழில் பண்ணணும் சார், எங்க அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பா நான் செய்யறேமான்னு சொல்லி அவங்க ஒரு 4 தம்பி உங்களோட கார்ல ஏத்தி விட்டாரு. அவங்க என்ன கூட்டிட்டு போய் எனக்கு பஸ்ஸுக்கு மாத்திரம் கையில கொடுத்து அவங்க என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டாங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு நான் போன் பண்ணப்ப அவங்க எடுத்துட்டு என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னாங்க. அப்ப நான் அனுப்புனேன். அனுப்பிட்டு மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு நான் போன் பண்ணப்ப அவங்களே போன் பண்ணுவாங்கம்மா, நீங்க போன் பண்ணாதீங்க இனிமேலுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். அந்த ஒரு வாரம் 10 நாள் கழிஞ்சு மீண்டும் நான் அந்த கட்சி ஆபீஸ்க்கு போய் ஆதார்ஜுனா சரணம் பார்க்கணும்னு சொல்லி போனப்போ அன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்க. என்ன 4 தம்பிங்க பஸ் ஏத்தி விட்டவங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. ஏன் தம்பி என்ன அப்படி கேக்குறீங்கன்னு, நீங்க இங்க வந்திருக்கிறது இருந்தா ஆதார்ஜுனா சார் எங்க வேலையை விட்டு நீக்கிடுவாரு. நீங்க இங்க வந்தீங்கன்னாங்க. அப்ப என்ன நான் பண்ணினேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏன் என்ன வர வேண்டான்றீங்க, என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவும் இல்ல பண்ண முடியாதுனாலும் நான் வரமாட்டேன் தம்பி, நான் கொடுத்து வச்சுட்டு இல்லையே, என்னால முடியாத உதவி தானே வந்திருக்கேன். நான் கேட்டேன், நீங்க இங்க வராதீங்கன்னு. நான் இருந்து பார்த்துட்டு தான் போவேன்னு கூட்டத்துல நின்னேன். ஆனால் என்ன பார்க்கவே விடல. நான் மீண்டும் வந்துட்டேன். வந்து மறுபடியும் அங்க ஒரு டிவி சேனலுக்கும் போய் பேசலாம்னாலும் கலைஞர் டிவிக்கு நம்ம பேசலாம், சொல்வதெல்லாம் உண்மையிலேயாவது நம்ம நடந்ததை சொல்லலாம்னாலும் அவங்களும் கூப்பிட்டாலும் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு நாளைக்குட்டாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் இன்னைக்கு இந்த பேட்டி கொடுக்கறது என்ன காரணம்னா, இந்த 1 வருஷமா இங்க கொடுக்கற ஒருவேளை சோறு மதியம் நான் சாப்பிடுவேன். ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வாங்கி நைட்டுக்கு கொண்டு போய் நானும் அங்கே மாதா கோயில்கிட்ட தின்னுட்டு அங்கேயே படுத்துக்கிருவேன். நான் அந்த அளவுக்கு தங்க இருக்கேன். எனக்கு வீடு இல்லைங்க, எதுவும் இல்லை. எனக்கு யாராவது ஒரு தொழிலுக்கு உதவி செய்வாங்களான்னு இந்த மெட்ராஸ்குள்ள நானும் 1 வருஷமா சுத்துறேங்க. எங்கேயுமே என்னால முடியல. நான் இப்ப லாஸ்டா இந்த 1 வருஷம் என் உயிர் காத்தது விஜயகாந்த் சாருடைய சோறு தானே என் உயிர் காத்ததுங்க. எனக்கு யாரும் சோறு இல்லை. இன்னைக்கு அவரு இருந்திருந்தாலும் எனக்கு ஏதாவது செய்திருப்பாரா, இல்ல அவரு இருக்கையில நான் வந்திருந்தாலும் ஏதாவது செய்திருப்பாரான்னு எனக்கு ஆதங்கம் ஒண்ணு. அதனால அவரு பிள்ளைய நான் பார்த்து தீரணும், அவரு செய்வாருன்ற நம்பிக்கையில அன்னைக்கு விஜயகாந்த் சார் பையனாவது ஏதாவது எனக்கு தொழிலுக்கு பண்ணுவாருன்ற நம்பிக்கையில தாங்க வந்து எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குங்க. 2 காலு முடியலனாலும் மனசுல தைரியம், உடம்புல தெம்பு இருக்குங்க. என்னால உட்காந்துட்டே ஒரு தொழில் பண்ண முடியும். நான்
நான் உக்காந்துக்கிட்டே 100 தேங்காய் கையாலேயே உரிச்சிருக்கேங்க. நான் அப்படி கூலி வேலையெல்லாம் செஞ்சவங்க தான். இப்ப எங்க அம்மாவுக்கு நோயினால நான் குறைச்சு கடனும் ஆகி போச்சு. கடங்கார தொல்லை தாங்க முடியாத 1 வருஷமா நானு இங்கிட்டு சென்னைக்குள்ளேயே நானும் மாதா கோயில்கிட்ட படுக்க, ரயில்வே ஸ்டேஷன்ல படுக்க எங்கனையுமா மறைமுகமா இருக்கிறேங்க. கடனும் கொடுக்க முடியல, சோத்துக்கு வழியில, வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டு வாடகைக்காரங்களும் என்னை வெளியேற்றி விட்டுட்டாங்க. என்னுடைய ஆசை எனக்கு உழைக்கணும், எனக்கு வைராக்கியம். யார் யாரு என்ன எங்க சொந்த வந்தமே என்ன வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நான் உழைச்சு முன்னேறி வாழ்ந்து காட்டணும்னு எனக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கை இருக்குங்க. ஆனா என் பண வசதி இல்லைங்க. பணம் இருந்தா சத்தியமா நான் முன்னேறி காட்டுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கையெடுத்து கடவுளா கும்பிடுவேங்க. என்ன போல உள்ளவங்க எங்க போனாலும் அனாதாசிரமத்துக்கு போன்றாங்க. ஏங்க நான் அனாதாசிரமத்துக்கு போகணும்? என்னால உழைக்க திரும்ப இருக்குங்க. ஆனா கொடுக்கத்தான் யாரும் இல்லாத நிலைமையில அந்த 1 வருஷமா நான் அலையிறேங்க சென்னைக்குள்ள. நீங்க என்ன போல முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. யாரா இருக்கலாம் பண்றீங்க? என்ன போல முடியாதவங்க யாரும் சத்தியமா சொல்றேன் எனக்கு யாரும் இல்ல. எனக்கு கேட்க கூட ஆள் இல்லைங்க. இன்னைக்கு 10 நாளைக்கு படுத்திருந்தாலும் 1 ரூபாய் கையில இல்ல. இந்த விஜயகாந்த் சாருடைய சாப்பாடு தாங்க அந்த 1 வருஷம் என் உயிரை காக்குது. கரெக்டா 12 மணிக்கு வருவேன், சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சோறு எடுத்துட்டு போய் பெசல் நகர் மாதா கோயிலையும் பீச்சாண்டி உட்காந்து நைட்ல சாப்பிட்டு போய் படுத்துக்கிருவேங்க. அப்படி நான் உயிர் வாழ்றேன். ஒருவேளை அவரு இருந்திருந்தா இன்னைக்கு நான் வந்து பார்த்திருந்தேன் எனக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமோ அப்படின்னு தோணுதுங்க. அப்ப என்னால எங்க அம்மா இருந்தனால நான் வரவும் இல்லை. இன்னைக்கு அவங்க பையனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் தெரியுமா? எங்க போனாலும் என்ன உதறி தள்ளுறாங்க. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. எனக்கு கால் இல்லாதனாலதான் என்ன வெறுக்கிறாங்களான்னு தோணுது. இல்ல நான் இல்லாதவன் என்ன எல்லாரும் எங்க போனாலும் நீ போ, யாரையும் பார்க்க முடியாதுன்னு என்ன விரட்டையில எனக்கு சாகணும்னு விருப்பம் இல்லைங்க. நான் என்ன பாவம் செஞ்சா நான் சாகணும், நான் வாழணும்னு ஆசைங்க. எனக்கு யாராவது உயிர் கொடுங்க. இன்னைக்கு நான் விஜயகாந்த் சார் பையனை பார்க்கணும்னு ஒரு முடிவோட வந்தேங்க. காலையில இருந்து எல்லாரும் சொன்னாங்க நீ இங்கேயே ஏன் சுத்துற போனாங்க. அத்தனைக்கு நான் பொறுமையோட நின்று நான் அவரை பார்த்தேன். அவரு என்ன நாளை காலையில நீங்க வாங்கம்மா ஆபீஸ்க்கு, இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது நான் செய்யறேன்னு சொல்லி இருக்காருங்க. அவரு செய்வாருன்ற நம்பிக்கையில நான் கனவோடு போகிறேங்க. நாளை காலையில நான் வரேன். எனக்கு போன் நம்பர் எதுவுமே கொடுக்கல, அதனால நான் வர்றேங்க. அனுவாதம் கொடுப்பாங்களா என்னன்னு நாளை காலையில தெரியலங்க. போன வருஷம் அந்த விஜய் சாருடைய சாய்பாபா கோயில்ல போய் அவங்க அம்மால பார்த்தேன். அவங்க வந்துட்டு என்ன பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு வாமானாங்க. நான் 3 நாள் கழிச்சு வந்து அவங்கள பார்க்கவே முடியலைங்க. அவங்களே ஏதாவது உதவி செய்வாங்க. இப்ப எனக்கு விஜய் சாரை பார்க்கணும்னு 1 வாரமா அவங்க வீட்டாண்ட போனா போலீஸ்கார தொல்லை தாங்க முடியலைங்க. என்ன விரட்டி விடுறாங்க. ஆட்டோவுக்கும் காசு இல்ல, பஸ்ஸுக்கும் காசுலையும் கையை காரு. நான் இப்படியே அலையிறத கையை வச்சுட்டு எங்கேயுமே என்னால பார்க்க முடியல. சப்போஸ் எனக்கு விஜய் சார் பார்த்தா ஒரு காலை பிடிச்சு கட்டி கரைஞ்சு அழுதுருவேங்க. ஏன் அது வருஷனா சாருக்கு நான் என்ன பண்ணேன்? ஏன் என்ன கூட்டிட்டு போயிட்டு பஸ்ஸுக்கு மாத்திரையே நாடி திருப்பி அவங்க ஆபீஸ்க்குள்ள எனக்கு அனுவாதம் கொடுக்கலங்க. அவங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் என்ன துரத்திட்டாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. என் டீட்டெயில்ஸ் செய்ய முடியாதுன்றவங்க ஏங்க என் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு இப்ப என்ன வராதுன்றதுக்கு காரணமும் தெரியலங்க. நான் யாரையும் குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.